ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி தன்யாவுக்கு கண்ணுக்கு கீழே எப்படி மை போடுறோன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணேன். அன்னைக்கு கண்ணுக்கு மேலே வரைஞ்சோம், இன்றைக்கி கண்ணுக்கு கீழே வரைகிறோம். வாலோட வரையும் போது லைட்டாக முழிச்சிட்டா. அந்த கண்ணுக்கு வரையும் போது நல்லாவே முழிச்சிட்டா. இந்த கண்ணுக்காவது லைட்டாக தான் முழிச்சிருந்தா. இந்த கண்ணுக்கு சீக்கிரம் வரைஞ்சாச்சு. இந்த ரைட் சைடு கண்ணுக்கு நல்லாவே சீக்கிரமே வரைஞ்சாச்சு. லெஃப்ட் சைடு கண்ணுக்கு வரையும் போது தான் நல்லாவே முழிச்சிட்டா. நம்ம ஏன் ஹிமாலயா காஜல் யூஸ் பண்ணுறோம்னா, ஹிமாலயா காஜல் வந்து லைட்டாக ஆயில் தொட்டுட்டு அழிச்சாவே போயிடும். இப்போ நம்ம பவுட்ரு அப்ளை பண்ணால் அப்படியே இருக்கும். காலையில் குளிக்க வைக்கிறதுக்கு லைட்டாகவே எண்ணெய் தொட்டு அழிச்சா போயிடும். அதனால தான் ஹிமாலயா அப்ளை பண்ணுறேன். அப்புறம் 2 கண்ணுக்குமே போட்டாச்சு. அந்த வால் மட்டும் வரையறதுக்கு முன்னாடி முழிச்சிட்டே இருந்தா. இன்றைக்கி பாப்பாவுக்கு எனக்கு பிடிச்ச டிசைனில் அச்சு போட்டு வச்சு விட்ருக்கேன். அச்சு போட்டு என்னைக்காவது ஒரு நாள் வைப்பேன். அப்புறம் இன்னொரு திருஷ்டி போட்டு எப்பயும் வைக்கிற மாதிரி நான் ஆடியில் தான் வச்சு விடுவேன். இன்றைக்கி சைடாக வச்சு பார்க்கலான்னு சைடாக வச்சுருக்கேன். அப்புறம் காது பின்னாடி ஒரு பொட்டு வச்சுட்டு கன்னத்தில் எப்பயும் போல் ஒரு பொட்டு வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வச்சேன். எப்பயுமே நான் அது ஐப்ரோ பென்சில் பேக் சைடில் தான் வைப்பேன். இன்றைக்கி பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். வச்சு விட்டுட்டேன். ஃபினிஷிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு ஃபோட்டோ இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.